இங்கே பல்சன். Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Ex.6.3 ல வந்து நேத்து இந்த போன வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 sums அப்டேட் பண்ணிருந்தேன். இந்த வீடியோல ரிமைனிங் sums இப்ப போட போறோம். சரிங்களா? Find the equation of all lines having a slope 2 which are the tangents to the curve y is equal to 1 divided by x minus 3 தந்திருக்காங்க. So y is equal to 1 divided by x minus 3. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx differentiate பண்ணா இது பாத்தீங்கன்னா x ன்னு வெச்சுக்கோ 1 by x differentiation of 1 by x ஃபார்முலா என்னது -1 by x square தானே. சோ அப்ப இது என்னதுல -1 divided by இது இந்த x so x minus 3 the whole square into உள்ள வந்து என்ன டேர்ம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. கேபிடல் x நார்மல் x இருந்தா x ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு போடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா x minus 3 இருக்கு. சோ x பண்ணா 1 3 பண்ணா 0. So answer dy by dx equal to -1 divided by x minus 3 the whole square. அவங்க ஸ்லோப் தந்திருக்காங்க. ஸ்லோப் எவ்வளவு தந்திருக்காங்க? ரெண்டோட ஸ்லோப் என்னடா? ஸ்லோப்ல தந்திருக்காங்க 2. ஸ்லோப்னா என்னது? dy by dx இந்த ஸ்லோப் dy by dx equal to 2. இது எடுத்துட்டு வந்து அப்படியே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டிட்யூட் 2 in 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 2 equal to -1 divided by x minus 3 the whole square. இது இப்படி கொண்டு போயிடுங்க, இது இப்படி கொண்டு வந்துருங்க. x minus 3 the whole square equal to -1 by 2. இப்போ நார்மலா பாருங்க, ஈக்குவல் சொல்லும்போது என்னதான் டேர்ம் நீங்க இதுல போட்டீங்கனாலும் ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் ஆனா உங்களுக்கு பாசிட்டிவான டேர்ம் தான் கிடைக்கும். இத நீங்க ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள் x ஓட வேல்யூ எதுனா இருக்கட்டும், நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா மாறிடும். சோ இது பாசிட்டிவா இருக்கும்போது இங்க என்ன இருக்கு? நெகட்டிவா இருக்கு. எப்படி வரும்? பாசிட்டிவ் ஈக்குவல் நெகட்டிவா இல்லையே, பாசிட்டிவ் ஈக்குவல் பாசிட்டிவ் தானே. இங்க பாசிட்டிவா வந்து இங்க பாசிட்டிவ் வந்தா தான் ஈக்குவேட் பண்ண முடியும். இங்க பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு, பட் இங்க நெகட்டிவ் டேர்ம் இருக்கு, ஈக்குவேட் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அது வாய்ப்பே இல்ல. சோ இத பாத்தீங்கன்னா நோ டான்ஜென்ட்ஸ், டான்ஜென்ட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நோ டான்ஜென்ட்ஸ் டு தி கர்வ். ஓகேங்களா? நம்மளால கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் சொல்லிறேன், ரைட் சொல்றேன். x minus 3 the whole square. x minus 3 the whole square நீங்க எந்த வேல்யூ வேணா x போட்டுக்கோங்க. 3 தவிர எந்த வேல்யூ வேணா போட்டு செக் பண்ணிக்கோங்க. -3 போடுங்க, -5 10 எது வேணா போடுங்க. இங்க பாசிட்டிவ் டேர்ம் தான் கிடைக்கும். இங்க பாசிட்டிவ் டேர்ம் கிடைக்கும்போது எப்படி நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவ் டேர்ம் ஈக்குவேட் பண்ண முடியும்? ஈக்குவேட்டா இருக்காதுல. இங்க பாசிட்டிவ்னா இங்க பாசிட்டிவ் தான் இருக்கணும். அப்பதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். சோ இட் இஸ் இம்பாசிபிள். சோ நம்மளால பண்ண முடியாது. சோ இதெல்லாம் கேக்குறாங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் கேக்குறாங்க டு தி given curve. சோ இந்த டான்ஜென்ட்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இப்போ சரிங்களா? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு சேம் நேத்து போட்ட கான்செப்ட் தான். எதுக்கு இது வந்து நான் ஹோம்வொர்க் தரலாம் நினைச்சேன், பட் இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சோ அதனால தான் நான் உங்களுக்கு போட்டே காட்டிட்டேன். புரிஞ்சுங்களா? இதுக்கு ஆன்சர் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? Okay students, இப்போ next பாருங்க. Find the equation of all lines having a slope 0 which are tangent to the curve y is equal to 1 divided by x square minus 2x plus 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றானா, இங்க பாருங்க ஸ்லோப் இந்த கர்வ் இருக்குங்களா, இந்த கர்வ் தந்திருக்காங்க. given curve என்ன தந்திருக்காங்க? y is equal to 1 divided by x square minus 2x plus 3. நல்லா பாத்துக்கோங்க. இது பார்க்க கேபிட்டல் X ன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? y equal to 1 by x. Differentiate with respect to x. With respect to x. Differentiate பண்றேன். Differentiate பண்ணா dy by dx. dy by dx. 1 by x differentiate பண்ணா -1 by x square. -1 by x square. இது மொத்தமா x ன்னு எடுத்துக்கேன். அப்ப 1 by x. Differentiation of 1 by x equal to -1 by x square. போடுறோமா? into உள்ள இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். உள்ள இருக்கிற டேர்ம்னா இந்த x டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் y equal to 1 by x இருக்கா, டிஃபரன்ஷியேட் பண்ற dy by dx ஆ -1 by x square விட்டுட்டோமா? into இத டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1 தானே. சோ அதே மாதிரி இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும்ல, டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x - 2. புரிஞ்சுக்கோங்க, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இல்லனா u by v மெத்தட்லயும் போடலாம். எப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க. given
given என்ன இருக்கா slope equal to 0 தந்திருக்கான் slope ன்றது யாரு dy by dx equal to 0 சோ இத அப்படியே எடுத்து வந்துட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இந்த dy by dx எடுத்து 0 போடுறேன் 0 equal to minus 2x minus 2 divided by x square minus 2x plus 3 the whole square cross multiply பண்ணுங்க 0 equal to minus 2x minus 2 இந்த மைனஸ் சைடு கொண்டு போயிடுங்க 0 is equal to 2x minus 2 minus 2 கொண்டு போனா plus 2 2 equal to 2x 2 by 2 equal to x 2 ones are cancelled x is equal to 1 so x equal to 1 நிமிஷம் x equal to 1 என்று போயிட்டு இத போடினா y is equal to 1 divided by 1 minus 2 into 1 plus 3 y is equal to 1 by 3 plus 1 4 minus 2 y is equal to 1 by 2 புரிஞ்சுங்களா y equal to 1 by 2 find the equation of all lines having the slope இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா x equal to 1 y equal to 1 by 2 கிடைச்சிருக்கு சோ ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் equation of tangent y minus y1 equal to m into x minus x1 so இதான் x1 இதான் y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y minus 1 by 2 equal to m ன்றது slope m ன்றது யாரு slope இதான் m சரிங்களா இதான் m ன்றது 0 தானே so 0 into x minus x1 ன்றது 1 so y minus 1 by 2 equal to 0 LCM எடுத்தீங்கன்னா 2 2y minus 1 equal to 0 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2y minus 1 equal to 0 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதே நிறுத்திடலாம் இல்லனா இப்படி போட்டுக்கலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் புரிஞ்சுங்களா find the equation of all lines having a slope ஓகேங்களா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க நீங்களே பாருங்க x y வேல்யூ ஒன்னு தான் கிடைச்சிருக்கு சோ ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும் போது நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் வரும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துங்க எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் புரிஞ்சுங்களா கிளியரா புரிஞ்சுங்களா சரி இப்போ சில பேர் டவுட்ஸ் இருக்கும் இது வந்து இன்னும் கிளியரா புரியல அப்படினா இன்னொரு வாட்டி சொல்றேன் இது வந்து லாஜிக் ஈஸி தான் இதோட இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் பாருங்க எப்படினா y equal to 1 by x square minus 2x plus 3 புரிஞ்சுங்களா நான் என்ன பண்றேன் இத எல்லாத்தையும் கேபிட்டல் x ன்னு அசம்ப்ஷன் பண்றேன் ஓகேங்களா அப்ப y is equal to 1 by x 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx ஓகேங்களா dy by dx 1 by x பண்ணா minus 1 by x square என்ன minus 1 divided by இவரது x இவர ஸ்கொயர் பண்ணுங்க அப்படியே x square minus 2x plus 3 புரிஞ்சுங்களா into அடுத்து இப்போ நம்ம 1 by x பண்ணிட்டோம் உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் பண்ணனும் மறந்துடாதீங்க உள்ள x ஸ்கொயர் பண்ணினா 2x minus 2x பண்ணினா minus 2 3 பண்ணினா 0 சோ இதான் வந்து சோ இதான் இங்க எழுதிருக்கேன் சோ இது ஸ்லோப் 0 தந்தால இந்த இடத்துல 0 போட்டேன் 0 போட்டு இது செக் பண்ண போனா 0 ஆயிடும் மைனஸ் சைன் செக் பண்ணா போய்டும் சோ 2x minus 2 0 2x equal to 2 x equal to 1 சோ இந்த x equal to 1 எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சோ இது x இது y1 இது x1 ன்னு வெச்சுக்கோங்க சோ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா y minus y1 equal to m into x minus x1 சோ அத போடினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் போடுவோமா Okay students, for next sum பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் sum find the points of the curve இந்த curve தந்திருக்காங்க பாக்கெட்டுக்கு ellipse படிச்சிருப்பீங்க x square by a square plus y square by b square equal to what அப்படினு நீங்க வந்து 11th ல படிச்சிருப்பீங்க ellipse ஓட ஈக்குவேஷன் இது which are tangents ellipse னா தெரியல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பாத்தீங்கன்னா a இது பெருசு 16 தான் பெருசு சோ 9 அப்போ y axis ல தான் மேஜர் ஆக்சிஸ் இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு 9 னா -3 3 -4 4 இதான் எலிப்ஸ் ஓட ஈக்குவேஷன் சொல்வாங்க சோ இந்த ஈக்குவேஷன் இப்படி இருக்கும் we got with the tangents are parallel to x axis ரெண்டாவது சப்டிவிஷன் parallel to y axis ஓகேங்களா சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சம் போறதுக்கு முன்னாடி போன சம்ல நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும் என்ன அப்படினா 1 by x பண்ணினா -1 by x ஸ்கொயர் சொன்னீங்க அத u by v லியும் போடலாம் சரி சும்மா போட்டு காட்டுறேன் பாருங்க y is equal to 1 divided by x square minus 2x plus 3 இதெல்லாம் போட போன சம சோ ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்து தெரிஞ்சதுனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா u by v எடுத்து போடுங்க இத u ன்னு வெச்சுக்கோங்க இத v ன்னு வெச்சுக்கோங்க சரிங்களா u is equal to 1
v is equal to x square minus 2x plus 3 u dash 1 differentiate பண்ணா 0 வா v dash x square பண்ணா 2x 2 minus 2x பண்ணா minus 2 3 பண்ணா 0 u by v ஓட ஃபார்முலா என்னது v u dash minus u v dash divided by v square v u dash x square minus 2x plus 3v u dash is 0 minus u ஓகேங்களா v dash 2x minus 2 divided by x square minus 2x plus 3 the whole square கரெக்ட்டா சோ ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த டேர்ம் மொத்தமா போய்டும் ஏனா 0 ஆல மல்டிப்ளை பண்ணா மொத்தமா போய்டும் சோ minus 2x minus 2 divided by x square minus 2x plus 3 the whole square இது வந்து dy by dx இதெல்லாம் நீங்க பாத்தீங்க சோ இந்த டேர்ம் அந்த ஃபார்மட்ல போட்ட அப்படியே தெரிஞ்சாடி போடுங்க இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஷனா தெரிஞ்சதுனா இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சோ அதனால தான் போன சம்ல வந்து இடம் இல்ல சோ அதனால உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதுதான் போன சம்மோட இது இப்போ நம்ம இந்த சம் பாருங்க இப்போ வந்து ஓகே இப்போ பாருங்க ஈஸியா சொன்னாலே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க given curve என்னதுங்க x square by 9 plus y square by 16 equal to 1 கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் differentiate with respect to x differentiate பண்ண போறோம் சோ differentiate பண்ணா என்ன வரும் பாருங்க x square differentiate பண்ணினா 2x கான்ஸ்டன்ட் வெளியில தான் இருக்கு 1/9 ன்றது வெளியில இருக்கு சோ 1/9 போடுங்க டிவைட் பை 9 போடுங்க பிரச்சனை இல்ல சோ நெக்ஸ்ட் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2y y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணினா dy by dx டிவைட் பை 16 அது அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 1 பண்ணினா 0 நல்லா பாத்துக்கோங்க u by v லாம் போட்றாதீங்க எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் கீழ இருந்து கான்ஸ்டன்ட் மேல இருந்தாலும் u by v போடலாம் ஆனா ஃபங்க்ஷன் மேல இருந்து கான்ஸ்டன்ட் கீழ இருந்தா u by v போடாதீங்க ஏன்னா இப்போ x நிறைய பேருக்கு ஒரு டவுட் கீழ 9 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும் அப்படி வராது இங்க பாருங்க x ஸ்கொயர் பை 9 அப்ப மேல 1/9 வெளிய எடுத்துலாமா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x தானே 1/9 into 2x வந்து 2x by 9 தானே சோ அப்படியே ஆயிடும் ஓகேங்களா புரியுது அதே மாதிரி தான் இங்கயும் y ஸ்கொயர் by 16 னா 1/16 வெளிய எடுத்துங்க y ஸ்கொயர் பண்ணா 2y y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx சோ அத அப்படியே எடுத்துட்டேன் வெறும் 1 இருக்கு சோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சோ இங்க எல்லாத்துலயும் 2 இருக்கா சோ 2 ஆல டிவைட் பண்றேன் 2 ஆல டிவைட் பண்ணா x by 9 plus y into dy by dx divided by 16 equal to 0 so இது எப்படி இருக்குன்னா y into dy by dx divided by 16 equal to the plus x by 9 அப்படி கொண்டு போனா minus x by 9 புரிஞ்சுங்களா இந்த 16 மேல கொண்டு போயிடுங்க இந்த y ஐ கீழ கொண்டு வந்துருங்க dy by dx equal to minus 16 by 9 into x by y புரிஞ்சுங்களா 16 மேல கொண்டு போயிட்டேன் y ஐ கீழ கொண்டு வந்துட்டேன் புரிஞ்சுங்களா இதுதான் வந்து உங்களோட ஸ்லோப்போட ஆன்சர் சரிங்களா அவங்க என்ன கேக்குறாங்க tangent ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க ஓகேங்களா tangent parallel to x axis கண்டிஷன் வந்து dy by dx equal to 0 இந்த ஃபார்முலா ஒரு tangent parallel to x நேத்தே சொல்லி தந்தேன் போன வீடியோல சொல்லி தந்தேன் tangent parallel to x axis னா dy by dx equal to 0 tangent parallel to y axis னா dx by dy equal to 0 புரிஞ்சுக்கோங்க சோ இத அப்படியே ட்ரிபிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 0 equal to minus 16 by 9 into x by y so இத இப்படி கொண்டு போய்டுங்க 16 கீழ கொண்டு வந்துரு y யும் அப்படி கொண்டு போய்டு சோ எல்லாமே ஆன்சர் கொண்டு போனா 0 எடுங்க x மட்டும் வெச்சுக்கோங்க சோ x வந்து 0 ன்னு வந்துரும் ஓகேங்களா y into 0 0 9 into 0 0 16 கீழ கொண்டு 0 by 16 0 minus கொண்டு வந்துட்டேன் வெறும் x நியூமரேட்டர்ல x மட்டும் வெச்சிட்டேன் so x equal to 0 so இந்த x equal to 0 எடுத்துட்டு போயிட்டு क्वेश्चनல போடலாமா क्वेश्चनல போடினா 0 plus y square by 16 equal to 1 y square equal to 16 y equal to plus or minus square root of 16 அது plus or minus போடலாம் சொன்னல ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது plus or minus கண்டிப்பா போடணும் அப்பனா பாயிண்ட்ஸ் இல்ல இதோட பாயிண்ட்ஸ் இல்ல therefore பாயிண்ட்ஸ் வந்து
என்னதுடா x வந்து 0 y வந்து -4 இருக்கு +4 ரெண்டு இருக்கு ஆன்சர் y -4 y 4 ரெண்டு ஆன்சர் இருக்கா சோ 0, 4 இன்னொன்னு வந்து 0, -4 சோ இதான் உங்க ஆன்சர் நல்லா பாத்துக்கோங்க x 0 சோ அதனால இது வரும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து tangent parallel to y axis tangent parallel to y axis அப்படினா dx by dy equal to 0 தானே so from equation 1 reciprocal பண்ணுங்க taking equation 1 reciprocal பண்ணினா dx by dy வந்துருமா இங்க வந்து reciprocal பண்ணினா மைனஸ் அப்படியே தான் மைனஸ் எங்கேயும் போகாது மைனஸ் 9 by 16 into y by x கரெக்ட்டா so இப்போ dx by dy 0 தானே 0 is equal to minus 9y by 16x so இந்த டேர்ம் இப்படி கொண்டு போயிடுங்க 0 equal to minus 9y minus 9 கீழ கொண்டு வந்துங்க 0 equal to y so இந்த டைம் y equal to 0 தானே இந்த டைம் y equal to 0 ஆகும்போது இத எடுத்து போயிட்டு அப்படியே क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இல்ல ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x square by 9 plus 0 equal to 1 x square equal to 9 x equal to plus or minus 3 so x equal to 3 x equal to minus 3 so therefore points on the 3, 0 and minus 3, 0 இந்த ஆன்சர் புரிஞ்சுங்களா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் y வந்து 0 தானே சோ ஒன்னு வந்து 3, 0 னதுல ஒன்னு வந்து minus 3, 0 சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு இதான் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 மார்க் क्वेश्चन நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க பாத்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கீழ ஒண்ணுமே இல்ல parallel to x axis கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க dy by dx equal 0 parallel to y axis மறுபடியும் உட்கார்ந்து டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் to y பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஈக்குவேஷன் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா dx by dy கிடைச்சிரும் சோ இத மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி இது பண்ணாம விட்டுறாதீங்க இங்க பண்ணனும் சோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நீங்க வந்து கேப்பீங்க மைனஸ் கீழ போய்டுமே கீழ போனாலும் மேல போனாலும் மைனஸ் ஒரே ஒண்ணுதான் சோ அதனால வந்து சோ மத்த எல்லாமே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு அந்த இடத்துல 0 ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் டைம் போடுவோமா Okay students இப்போ next பாருங்க find the equation of tangent and normal to the curve y is equal to x power 4 minus 6x cube plus 13x square minus 10x plus 5 பாயிண்ட் தந்திருக்காங்க 0,5 தந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் differentiate with respect to x பண்ணனுமா சோ பண்ணலாம் dy by dx so x power 4 பண்ணா 4x cube minus 6 3s are 18x square plus 26x minus 10 x பண்ணா 1 5 பண்ணா 0 இதான் வந்து dy by dx ஆனா பாயிண்ட் தந்திருக்காங்க slope m equal to dy by dx at 0,5 so இது x இது y x எடுத்து 0 போடுங்க 0 minus 0 plus 0 minus 10 so m ஓட வேல்யூ வந்து minus 10 கண்டுபிடிச்சோமா slope கண்டுபிடிச்சாச்சு என்ன கேக்குறாங்க find the equation of tangent and normal கேக்குறாங்க equation of tangent formula வந்து y minus y1 equal to m into x minus x1 இதான் equation of tangent நேத்தே சொல்லி தந்தேன் tangent the line touches outside the curve or circle something எதையோ outsideல touch ஆயி போற line தான் tangent இந்த tangent ஓட பாயிண்ட் தான் இப்போ இது தந்திருக்காங்க சோ இந்த tangentக்கு perpendicular ஒரு லைன் வரையறோம்ல அதுதான் நார்மல் சோ நார்மலா perpendicular ஓகேங்களா y minus y1 equal to m into x minus x1 x1 y1 வெச்சுக்கோங்க அப்போ y minus y1 னா 5 m ன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் m வந்து minus 10 கண்டுபிடிச்சிருக்கோம் so minus 10 into x minus x1 into 0 y minus 5 equal to minus 10x இப்படி கொண்டு வந்துருங்க 10x plus y minus 5 equal to 0 so இந்த equation of என்ன சொல்றோம் tangent so equation of normal எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா equation of normal na y minus y1 equal to minus 1 by m into x minus x1 so இந்த equation of normal ஓட ஃபார்முலா நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க y minus y1 ன்றது யாரு 5 equal to minus 1 by m ன்றது minus 10 into x minus x1 ன்றது யாரு 0
இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆன ஃபைனல் எழுதலாம் y minus 5 equal to x by 10 cross multiply பண்ணினா 10y minus 50 equal to x எல்லாம் சரி கொண்டு போயிடுங்க 0 equal to x minus 10y plus 50 so answer வந்து இதான் உங்களுக்கு பாத்துக்கோங்க 10 into y 10y 10 into minus 5 minus 50 எல்லாம் சரி கொண்டு போயிட்டேன் இதான் equation of normal so இதான் equation of tangent ன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் next equation of normal equation of normal of tangent என்னது y minus y1 equal to m into x1 நார்மல்னா அதே தான் இந்த ஸ்லோப் வந்து இங்க எப்படி இருக்கும் நாங்க m ன்னு இருக்கும் இங்க ஸ்லோப் வந்து minus 1 by m இருக்கும் ரீசன் என்னது பெர்பெண்டிகுலரா இருக்குல இதோட ஸ்லோப் m அப்ப இதோட ஸ்லோப் என்ன இருக்கும் minus 1 by m ன்னு இருக்கும் சோ அதனால தான் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான் புரிஞ்சுங்களா கிளியரா ஹோம்வொர்க் சம் எழுதி இருக்கேன் இதே ஃபார்மட்ல இருக்கு இதே கான்செப்ட்ல இருக்கு பாருங்க பவர்ல 4 ல என்ன இருக்கா அதே பவர்ல 4 தான் இருக்கா அதே நீங்க ஹோம்வொர்க் போடுங்க இது ஈஸி தான் பாருங்க x cube இது வந்து பாத்தீங்கன்னா 1 வந்திருக்கா இதே ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் tangent நார்மல் ரெண்டுமே கேக்குறாங்க இத மட்டும் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணி பண்ணுங்க சரியா பண்ணாதான் உங்களுக்கு புரியும் சரியா அப்ப நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க y equal to x square at 0, 0 தந்திருக்காங்க so y equal to x square at 0, 0 அப்படினா இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அதே ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் தான் சோ இதை பாருங்க ஸ்லோப் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x so y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx x ஸ்கொயர் பண்ணினா 2x so இங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் என்ன இருக்காங்க 0, 0 இருக்காங்க m is equal to dy by dx at 0, 0 அப்ப எப்படி எழுதுவீங்க 2 x y க்கு x க்கு 0 போடுங்க 2 into 0 so answer is 0 m equal to 0 புரிஞ்சுங்களா m equal to 0 கண்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு so equation of tangent ஓட ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1 so இதான் x1 இதான் y1 so y minus 0 equal to 0 into x minus 0 y equal to 0 இதான் equation of tangent equation of normal வந்து y minus y1 equal to minus 1 by m into x minus x1 so y minus 0 equal to minus 1 by 0 into x minus 0 புரிஞ்சுங்களா சோ இந்த 0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆயிடும் 0 equal to minus x of x is equal to 0 so இது வந்து equation of tangent இது வந்து equation of normal கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதனால போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நார்மல்ல நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க இத விட்டுவாங்க என்ன பண்றது இல்ல கீழ 0 இருக்கு என்ன பண்ணனும்னா இது கீழ 0 கொண்டு போயிட்டா அந்த சைடு டேர்ம் 0 ஆயிடும்ல சோ அந்த டேர்ம் 0 ஆயிடும் so minus x மட்டும் இருக்கும் so x equal to 0 so இது equation of tangent and normal இங்க பாருங்க ஹோம்வொர்க் சம் இது ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன் சோ நீங்க ட்ரை பண்ணுங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் போன வீடியோல பாத்தீங்கன்னா 4th சம்திங் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற மாதிரி x cos θ y sin அந்த ஃபார்மட்ல இருக்கும் ட்ரை பண்ணுங்க இத பார்த்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் கூட தரேன் இப்போ வந்து நான் dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படினா dy by dt divided by dx by dt இந்த மாதிரி கண்டுபிடிச்சீனா உங்களுக்கு வந்து ஸ்லோப் m கண்டுபிடிச்சலாம் சோ அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் என்ன ஈக்குவேஷன் ஆஃப் tangent y minus y1 equal to m into x minus x1 the equation of tangent equation of normal வந்து y minus y1 equal to minus 1 by m into x minus x1 அத ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இந்த சம் சேர்த்து போடுறேன் சரிங்களா இங்க பாருங்க 16th சம் இதுவும் இம்பார்ட்டன்ட்டா பாருங்க 15th சம் வந்து நான் உங்களுக்கு போடல அது வந்து அடுத்த வீடியோல கொஞ்சம் பெரிய சம் அது சோ அடுத்த வீடியோ போடுவாங்கல இன்னும் ரிமைனிங் சம்ஸ் இருக்கு 18 ல இருந்து 25 சம்ஸ் வரைக்கும் இருக்கு அந்த வீடியோல மென்ஷன் பண்ணி இந்த சம் உங்களுக்கு ஆன்சர் வேணா சொல்லுங்க இதையும் சேர்த்து போட்டுறேன் 15th சேர்த்து போட்டுறோம் போட்டா உங்களுக்கு எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா இப்ப பாருங்க show the tangent இது வந்து தந்திருக்காங்க பாருங்க tangent x is equal to 2 and x equal to minus 2 are parallel if two lines are parallel slopes are equal and அது parallel சொல்லிடலாம் கரெக்ட்டா சோ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா இங்க பாருங்க y is equal to 7x cube plus 7 எழுதலாமா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx 7 3s are 21 x square plus 0 கரெக்ட்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் m1 கண்டுபிடிக்கணும்னா dy by dx at ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்னு 2 இஸ் போடலாமா x is equal to 2 இஸ் போடுங்க அது m1 வெச்சுக்கோங்க 21 into 2 square 21 into 4 so answer is 84 புரிஞ்சுங்களா ஆன்சர் வந்து 84 நெக்ஸ்ட் m2 not அதே dy by dx at
இங்க x is equal to 2 தான போடுங்க x is equal to -2 போட்டு பாப்பா so x is equal to -2 போடுங்க அப்ப 21 into -2 the whole square so 21 into 4 -2 whole square 4 தான் 21 into 4 84 ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கா if two slopes are equal tangents are parallel here இங்க வந்து பார்த்தா here எப்படி இருக்கு m1 equal to m2 therefore two slopes are equal since two slopes are equal therefore tangents are parallel கரெக்ட்டா ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருக்கனால tangents parallel ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருக்கனா parallel இல்ல புரிஞ்சுங்களா லாஸ்ட் சம் இந்த வீடியோல லாஸ்ட் சம் இது பாருங்க இப்போ வந்து find the points on the curve y equal to x cube at the slope of the tangent equal to y coordinate given என்ன சொல்லிருக்கான் slope of the tangent equal to y coordinate சொல்றான் so in this slope of the tangent equal to y coordinate சொல்றான் so அப்ப அப்படினா என்னது slope equal to y கரெக்ட்டா slope வந்து y coordinate ஓட ஈக்குவல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க slopeன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க y is equal to x cube தானே so இத டிஃபரன்ஷியேட் பண்ணினா dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3x square கரெக்ட்டுங்களா இப்போ இதுதான் slope இதான ஸ்லோப் சோ இத எடுத்து போய் இத போடுங்க இத எடுத்து போய் இத போடுங்க அப்படி வரும் 3x square equal to y எடுத்துனா போடலாம் x cube எல்லா சைடு கொண்டு போயிடுங்க 0 equal to x cube minus 3x square 0 is equal to x square காமன் எடுங்க x minus 3 அப்ப எப்படி கிடைக்கும் x square equal to 0 னா x equal to 0 அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா x minus 3 equal to 0 னா x equal to 3 சோ ரெண்டு ஆன்சர் கிடைச்சது ஒன்னு வந்து 0 கிடைச்சது ஒன்னு வந்து 3 கிடைச்சது ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க பாயிண்ட்ஸ்னா x equal to 0 ஆ இருந்தா இத எடுத்து போயிட்டு இதுல போடுங்க y is equal to 0 cube y is equal to 0 x equal to 3 அப்பனா x is equal to 3 ஆ இருந்தா y is equal to 3 cube y equal to 27 therefore points வந்து எப்படி எழுதுறீங்க points வந்து 0, 0 ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து 3, 27ன்றது ஒரு பாயிண்ட் சரிங்களா கிளியரா பாத்துக்கோங்க என்ன சொல்றாங்க slope equal to y coordinate slope equal to y coordinateனா slopeன்றது யாரு slopeன்றது dy by dx so dy by dx கண்டுபிடிச்சுக்கோங்க அது dy by dx equal to y coordinateன்றது யாரு y தான் so slope dy by dx எடுத்தா போட்டேன் x 3x square போட்டேன் அதே மாதிரி y எடுத்தா போட்டேன் x cube போட்டேன் ஈக்குவல் பண்ணி x ஓட பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் சரி கண்டுபிடிச்ச x ஓட பாயிண்ட் எடுத்து போயிட்டு y ல போடினா y ஓட பாயிண்ட் கிடைச்சிரும் சோ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுறீங்க x, y தான இருக்கணும் அப்ப 0, 0 எழுதலாம் இன்னொன்னு வந்து 3, 27 ஓகேங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸர்சைஸ்ல அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம் ஓகேங்களா